ஹாய் நண்பா, நாம இன்னைக்கு 7 விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்வாவோட அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா மாஸ் காமிச்சிருப்பான். இதை நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஹீரோ வந்து 100 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் கூட போட்டு பொழந்திருப்பான். அடி பாத்தீங்கன்னா தரமா இருந்திருக்கும். அண்ட் அதே சேம் டைம்ல இந்த விஷயம் அங்க இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கும் தெரிய வந்திருக்கும். இதை வந்து ஜெனித்தும் பார்த்திருப்பான். அண்ட் ப்ளூவும் சப்போர்ட்டா பேச ஜெனித் என்ன கேட்டுப்பான் அப்படின்னா, சரி ஓகே, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல யாருக்காச்சும் ஹீரோ இருக்குதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாருமே அமைதியா இருக்க. இந்த பக்கம் ப்ளூ மென்ஷன் பண்ணிருப்பான், எப்பா ஹீரோ நீ இனிமே நம்ம ஃபேமிலி சேர்ந்தவன், நீ கவலைப்படாத, நீ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ப்ளூ பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஜெனித்தும், அப்ப இதுதான் உனக்கு வேணுமா, இந்த முடிவுல நீ தீர்மானமா இருக்கியா, மாற மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆப்போசிட்ல ஹீரோ வந்திருப்பான். ஹீரோவும் தெளிவா சொல்லியிருப்பான், இதுதான் என் முடிவு, கண்டிப்பா என்னால மாத்திக்க முடியாது. மெயின் ஹவுஸ்க்காக ஃபைட் பண்றதுல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. என்ன மாதிரி ஒருத்த மெயின் ஹவுஸ்ல சுத்திட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா இதனால நிறைய பிரச்சனை வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் எப்பயும் போல என்னோட ஃபேமிலி கூடவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்ல இதை வந்து ஜெனித்தும் கேட்டுப்பா. அது மட்டும் இல்லாம ஜெனித் திரும்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் கொடுத்திருப்பான். இந்த பாரு, யாருமே இப்படி ஒரு ஆஃபரை கண்டிப்பா வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு டைம் இன்னொரு டைம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஜெனித் பாத்தீங்கன்னா கேட்கும் போது இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவும், அட கெல்ட்டு பாயிலே, நான் சொல்லக்கூடிய விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ, என்னால இங்க இருக்கக்கூடிய மெயின் ஃபேமிலியில எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறேன், அதனால தேவையில்லாம திரும்ப கூப்பிடுற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தெளிவா நல்ல பிள்ளை மாதிரியே சொல்லும் போது இதை வந்து ஜெனித் பார்த்திருப்பான். ஜெனித்து ஹீரோ பார்த்து, இந்த தம்பி நான் உன்னை விட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள், அப்படி இருக்கும்போது ஒரு பர்சனை பார்த்து அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். உன் கண்ணை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது உன்னோட மைண்ட்ல வேற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது. உன்னோட நோக்கம் நீ பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டு எல்கிம் ஃபேமிலியை எதிர்க்க போற, அதான கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட ஹீரோ லைட்டா ஆடி போயிருப்பான். அது மட்டும் இல்லாம உன்னோட டார்கெட் ரிக்கி தானே அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் கேட்ட ஹீரோலாம் ஷாக் ஆயிருப்பான். இந்த விஷயம் எப்படி இவனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோலாம் லைட்டா மிரண்டே போயிருப்பான். அவனு ஷாக்ல அமைதியா பார்த்துட்டு இருக்கும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஜெனித் பார்த்திருப்பான். பதறாத ஷாக்க குறை, நான் உன்ன மாதிரி பல பேர்த்த பார்த்திருக்கேன், அப்படி இருக்கும் போது இதெல்லாம் ஒண்ணு பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனித்தும் பாத்தீங்கன்னா அமைதியா விட இது பாக்குறப்ப ஹீரோக்கு லைட்டா டவுட்டா இருந்திருக்கும். ஹீரோவும் கேட்டுப்பான், எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியல, என்னால பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெளிவா புரியுது, ஆனா எதுக்காக நீ எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இதை வந்து ஜெனித் பார்த்திருப்பான். இந்த தம்பி, இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு தான், பட் என்னை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய இருக்கி தான் நான் அடிச்சு சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது இப்ப உன்னோட பவர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு டஃப்பான ஆப்போனண்டா வருவேன். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒருவேளை நீ வந்து என்னோட பக்கம் இருக்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா ஒருவேளை நீ என்னோட பக்கம் இல்லாம எனக்கே அப்போஸ் பண்ணி வர அப்படின்னா கண்டிப்பா உனக்கு உன்னோட ஃபேமிலிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெனித் பாத்தீங்கன்னா லைட்டா மிரட்டி விடும்போது இதை வந்து ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ வெளியே கிளம்பி வந்திருப்பான். கடுப்பாயிருப்பான், இந்த கெல்ட் சிங்கம் ரொம்ப ஓவரா பேசுது, இந்த ஃபேமிலி எப்ப நான் அழிக்கிறனோ அப்ப முதல்ல இவன் தலையை தான் விட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கடுப்புல தான் உழந்து வெளியே வந்திருப்பான். அதே சேம் டைம்ல வெளியே ஃப்ரெண்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஃப்ரெண்ட்லியும் பாத்துட்டு வந்திருப்பான். ஆமா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ பாத்திருப்பான், எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்க, மெயின் ஹவுஸ்க்கு வரதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஜெனித் வந்து எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாரு, பட் நான் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டாங்க ஃப்ரெண்ட் எல்லாம் ஆடி போயிருப்பான். டேய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஷாக்ல இருக்க. அதே சேம் டைம்ல ப்ளூ அங்க இருந்திருப்பான். ப்ளூ இதை கேட்டிருப்பான், நீ புத்திசாலியா முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியல, ஏன்னா இப்படிப்பட்ட ஆஃபரை கண்டிப்பா யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஒருவேளை நீ மெயின் ஹவுஸ்க்குள்ள வந்த அப்படின்னா கண்டிப்பா உனக்கு நிறைய விதமான பிரிவிலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ சொல்லிட்டு இருக்கும் போது இது ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோவுக்கு தெளிவா தெரியுது, ஆமா உன்னோட பேர் தானே கவுண்ட் ப்ளூ, அது மட்டும் இல்லாம நீ எதுக்காக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண, என்ன காரணத்துக்காக சப்போர்ட் பண்ண தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்ப கேட்க இது கேட்டாங்க இந்த ப்ளூவும், சேச்சே அதெல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இன்ட்ரெஸ்ட் நடக்க போற மாதிரி தெரிஞ்சுது, அதுக்காக தான் உன்னை பார்த்து வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி சும்மா ஏத்தி விட்டேன், மத்தபடி வேற எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது இது கேட்டு ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, இவன் எதையும் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அதே சேம் டைம்ல ப்ளூவும் கிட்ட வந்திருப்பா, என்ன தம்பி உன்கிட்ட இருக்கக்கூடிய 7 விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, பார்த்த பாதி பேருக்கு ஜுரமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூவும் பாத்திரமா கலாச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம நீ இப்ப அபிஷியலா 7 விங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளா வந்து உன்னோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிட்ட, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அங்க பாரு அப்படின்னு சொல்ல திரும்பி பார்க்க அந்த இடத்துல இருந்து எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஹீரோ பத்தி தான் பேசியிருப்பாங்க, இவன் தான் 7 விங்ஸ் இருக்கக்கூடிய அந்த பையனா, அப்படி இருக்கும்போது இவன் உயிரோடு இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனை தான் போடு தெரியல அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க, இவன் மட்டும் என் சைட்ல இருந்தா கண்டிப்பா நான் தான் பெரிய ஆளா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அதாவது
அதாவது ஹீரோ தூக்கி விடவும் பார்த்திருப்பாங்க, அதே சமயம் ஹீரோ பொறுத்தளவும் பார்த்திருப்பாங்க. ப்ளூ ஹீரோ கிட்ட இங்க பாரு எல்லாருமே உன்னதான் பார்த்துட்டு இருக்காங்க, உன் மேல ஒரு கண்ணா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை ஹீரோ கேட்டுப்பான். ஹீரோ ப்ளூவை பார்த்து அப்படி இருக்கும்போது ஒருவேளை நீயும் அந்த இன்டென்ஷனுக்காக தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ப்ளூ பார்த்திருப்பான். சேச்சா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சிருப்பான். ஆனா உண்மையை சொல்ல போனா கிங்டத்தோட நைட் கேப்டனா நான் இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல என்னோட வேலை என்ன தெரியுமா, நல்ல திறமையான பசங்களுக்கு ஸ்கவுட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது என்னோட வேலை தான் அவரும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சனை பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ப்ளூ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பான். அதாங்க அந்த கோல்டன் ஹேர் வச்ச பர்சன். அது மட்டும் இல்லாம சரி ஓகே அப்படி இருக்கும்போது நீ ரொம்ப பிஸியா இருக்க போல, உன்னை அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ப்ளூ பாத்தீங்கன்னா கிளம்பி இருப்பான். அது மட்டும் இல்லாம போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நைட் அகாடமிக்கு வா, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ சொல்லிட்டு போக இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அந்த ஹீரோக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது, இவன் என்ன யோசிக்கிறான் எதை பத்தி யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவா புரியல. பட் இவன் எனக்கு நண்பனா இருக்கத்தான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க. பக்கத்துல வந்து ஃபென்ரி இருந்திருப்பான். ஃபென்ரி ஹீரோ பார்த்து சரி ஓகே அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல இங்க இருக்க வேணா, நம்ம கிளம்பலாம், நம்ம வேலை முடிஞ்சுது, நீ உன்னோட அக்காவுக்கு பண்ண பிராமிஸை காப்பாத்தணும்ல அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். அது உண்மைதான், பிராமிஸை காப்பாத்துறோம், பட் இதே காயத்தோட கண்டிப்பா நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அம்மா என்ன பயங்கரமா திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா அதை பத்தி சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஒரு நைட்டை காமிச்சிருப்பாங்க. டேரிஸ் இறந்து போயிட்டாரு. ஜெனிட் கொடுத்த ட்ரையல பாத்தீங்கன்னா டேரிஸால முடிக்க முடியல, அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ண. ஆப்போசிட்ல ரிக்கி இருந்திருப்பான். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, அந்த பையன் ஹீரோவா அங்க இருக்கக்கூடிய மெயின் ஹவுஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கிழவன் எதுக்காக கூப்பிட்டா அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ரிக்கி ஹீரோ பத்தி கேட்க அந்த நைட்டே லைட்டா ஆடி போயிருப்பான். ஏன்னா பெத்த பையன் இறந்து போயிட்டான், பட் அதை பத்தி இவன் கொஞ்சம் கூட கவலைப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு லைட்டா ஷாக் ஆயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரும் ரிப்போர்ட் பண்ணிருப்பாரு இந்த மாதிரி ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நடந்த ஒரு பஞ்சாயத்துல ஹீரோ அவனோட 7 விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவரை பாத்தீங்க அப்படின்னா ரிவீல் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட 7 விங்ஸோட ஒரிஜினல் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ காமிச்சிருப்பாங்க. ஹீரோட கையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு தராசு இந்த மாதிரி இருந்திருக்கும். அதாவது ஹீரோ மட்டும் உள்ள வந்தான் அப்படின்னா கண்டிப்பா ஹெல்கிம் ஃபேமிலியோட மொத்த பேலன்ஸும் பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த நைட்டு தெளிவா சொல்ல நீங்க ஆர்டர் மட்டும் கொடுங்க, பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி அவனை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் கேட்கும் போதே இது அங்க இருக்கக்கூடிய ரிக்கி கேட்டுப்பான். சேச்சா அதெல்லாம் வேணாம், அவனை அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க, கண்டிப்பா எப்படி இருந்தாலும் சரி அந்த 7 விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் எனக்கு சொந்தமாக போகுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவன் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டும், அதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ரிக்கி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு தௌலத்தா பேச இது அந்த நைட் கேட்டுப்பான். அப்படின்னு இது ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்க இருக்கக்கூடிய ரிக்கி பார்த்துட்டு இருக்கும்போது ரிக்கி ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். அதாங்க நம்மளோட ஹீரோ பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது அவன் தப்பிச்சு போறதுக்காக அந்த அவ்வளவு பெரிய பணியில பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு வந்திருப்பான் தெரியுமா, அந்த விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய ரிக்கி வந்து யோசிச்சு பார்த்திருப்பான். அப்ப அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போன அந்த பையன் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கியும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த 7 விங் கிறிஸ்டி எனக்கு தான் சேர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 4 வருஷம் பாத்தீங்கன்னா போயிருக்கும். 4 வருஷத்துக்கு அப்புறம் நைட்ஸ் அகாடமியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாருமே லைன் நின்று இருக்கும்போது ஒரு சில பேர் வந்து ஒருத்தனை பார்த்திருப்பாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம இது அவன் தானே, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் காமிச்சானே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசியிருப்பாங்க. இல்லப்பா அதெல்லாம் சும்மா ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நைட் கிட்ட போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் கேட்டுப்பா, இந்த பாருங்க இந்த எக்ஸாம்ல அடிபட்டுச்சு அப்படின்னா அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிறதா மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்கும்போது இதை வந்து அந்த நைட் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் தெளிவா சொல்லியிருப்பான், அது உண்மைதான், பட் உங்ககிட்ட விங் கிறிஸ்ட் இருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்ககிட்ட எத்தனை விங் கிறிஸ்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம உன்னோட பேர் வந்து ஆஸ்டர் ஹெல்கிமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவனே லைட்டா ஆடி போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த நைட் முன்னாடி பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ கெத்தா நின்றுப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனும் சொல்லியிருப்பான், நான் தான் ஆஸ்டர், அது மட்டும் இல்லாம என்னை பத்தி கண்டிப்பா நீ கேள்விப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி இருக்கும்போது ஒருவேளை நீ என்னோட விங் கிறிஸ்ட பார்த்தே ஆகணும் அப்படின்னா நான் கண்டிப்பா அதை காமிக்கிறேன். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க நிறைய பேர் இருக்காங்க, காட்டுறதுக்கு ரொம்ப ஷையா இருக்கு, நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா கெத்தா தௌலத்தா அவனு சொல்லியிருப்பான். இதை பார்த்தாங்க அத்தனை பேர் ஷாக்ல பாத்துட்டு இருக்கான். இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. அதுலயும் முக்கியமா அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணது மட்டும் இல்லாம அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இனிமேல் நடக்க போகுது, ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பொறுமையா பாருங்க. எனக்கு செம்ம கடுப்பா இருக்கு. சீரியஸா இந்த மான்வா வந்து என்னோட டாப் 1 ரிவெஞ்ச் மான்வா மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் இது எடுத்தேன். பட் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட 150 சாப்டர் வந்துருச்சு. பட் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன் ஐடென்டிட்டி ரிவீலே பண்ணல ரிவெஞ்ச் மான்வால. ஆனா இதுல வெறும் 20வது சாப்டர் கூட வரல, வெறும் 10வது சாப்டர்லயே பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ணிட்டான். அப்படி இருக்கும்போது இனிமே கதை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியாது. சோ கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. நானும் பயங்கர ஆர்வமா தான் இருக்கேன் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்காக. சோ மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.